வணக்கம். கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? இது சம்பந்தமான மூல ஆதாரங்களை அலசி ஆராய்ந்து அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக இந்த தொகுப்புல விளக்க வந்திருக்கேன். சரி, நேரத்தை வீணாக்காம நேரா விஷயத்துக்கு போயிடலாமா? தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுக்க போகுது. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளவு அதிர்ஷ்டமான ஒரு மாசத்துல உங்களுக்கே தெரியாம நீங்க செய்யற ஒரு சின்ன தப்பு அந்த மொத்த அதிர்ஷ்டத்தையும் கெடுத்துற வாய்ப்பு இருக்கு. அது என்ன தப்புன்னு பாக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாசம் உங்களுக்கு என்னென்ன காத்திருக்குன்னு பாத்திரலாம். இந்த விளக்கத்தோட ஓட்டம் இப்படிதான் இருக்க போகுது. முதல்ல உங்க கன்னிராசியோட அடிப்படையான குணம், அப்புறம் வேலை, வியாபாரம், குடும்பம் இதெல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு கடைசியா அந்த ஒரு முக்கியமான தவறு என்ன, அதை எப்படி தவிர்க்கலான்னு பார்க்க போறோம். நம்பர் 1, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ப்ரொஃபைல். அதாவது உங்களுக்கான அந்த தனித்துவமான குணம். உங்களை பொதுவா மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்லனா மிஸ்டர் கிளீன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு வேலையும் நீங்க அறக்குறையா பண்ணவே மாட்டீங்க, சரியா? ஒரு விஷயத்த செய்யணும்னா அதை பத்தி ஆழமா யோசிச்சு பிளான் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பீங்க. ஆஃபீஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற அந்த மிகப்பெரிய மரியாதைக்கு முழு காரணமே உங்களுடைய இந்த ஈடுபாடு தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு பல வருஷமா தடைப்பட்டு நின்ன திட்டங்கள் எல்லாம் இப்போ உயிர் பெற போகுது. ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைந்து கும்பராசிக்கு போறதாலும், குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரா இருக்கிறதாலும், ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டு பயணம் போறது, இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கிறது, இந்த மாதிரி உங்க பெரிய பெரிய கனவுகள் எல்லாமே இந்த மாசம் அப்படியே கைகூட போகுது. சூப்பர்ல. அடுத்து 2வது, உத்தியோகம் அல்லது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இதுல 2 விதமான ஆட்கள் இருக்கீங்க. புது வேலை தேடுறவங்க, அப்புறம் இருக்கிற வேலையிலே கண்டினியூ பண்றவங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்குன்னு தரவுகள் ஆணித்தரமா சொல்லுது. இப்போ நீங்க புது வேலை தேடுறவரா இருந்தா குரு பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கார். நீங்க எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு இல்ல 5 மடங்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது உங்க நண்பர்கள் மூலமாவோ தெரிஞ்சவங்க மூலமாவோ, ஏன் அரசாங்கத்துல இருந்து கூட வரலாம். இத்தனை காலமா இருந்த அந்த விரக்தி, சோர்வு எல்லாமே இனி மாயமா மறையப் போகுது. சரி, எனக்கு இந்த வேலையே போதும்பா அப்படின்னு அதே ஆபீஸ்ல இருக்கிறவரா நீங்க இதுவரைக்கும் நீங்க செஞ்ச சின்ன சின்ன ஆனா ரொம்ப கச்சிதமான வேலைகளையெல்லாம் உங்க மேலதிகாரிகள் கண்டுகொள்ளாமலே இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. அவங்க உங்களை உற்று கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை 2 மடங்காகும். ப்ரொமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு வரலாம், சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட அமைய வாய்ப்பு இருக்கு. 3வது பகுதி, தொழில் பண்றவங்களுக்கான வியாபார கணிப்புகள் எப்படி இருக்குன்னு பாப்போம். கடந்த சில வருஷங்களாவே தொழில்ல ஏகப்பட்ட தடங்கல்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்தோட ஆரம்பத்துல கூட கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கலாம், கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா மாசத்தோட பிற்பகுதியில அப்படியே நிலைமை தலைகீழ மாறிடும். புது ஆர்டர்ஸ் வரும், புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க, உங்க பிசினஸ விரிவுபடுத்துறதுக்கான அருமையான வாய்ப்புகள் அமையும். சொல்ல போனா ஆகஸ்ட் முதல் பாதியை விட 2வது பாதியில உங்க லாபமும் பணப்புழக்கமும் அப்படியே டபுள் ஆக போகுது. பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பேங்க் லோன்லாம் கூட இந்த டைம்ல ரொம்ப ஈஸியா அப்ரூவ் ஆயிடும். 4வது பகுதி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துடலாமா? வேலை, பிசினஸ்னு வெளியே எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. ஆமாங்க, குடும்பத்துல எந்த பெரிய சண்டை சச்சரவும் இல்லாம ரொம்ப அமைதியான சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். முக்கியமா உங்க குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தமா ரொம்ப ஆக்கப்பூர்வமான அதிரடியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது ஒரு சரியான காலகட்டமா இருக்கும். இப்போ நாம இந்த விளக்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். 5வது பகுதி, நீங்க தவிர்க்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான தவறு. இவ்ளோ அதிர்ஷ்டங்களை கொண்டு வர இந்த மாசத்துல நீங்க பண்ணக்கூடாத அந்த மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங் பண்றதையும் மத்தவங்களுக்கு கேட்காமலே அட்வைஸ் பண்றதையும் உடனே நிறுத்தணும். உங்க மனசுல ஓடுற பல தேவையில்லாத கற்பனைகளுக்கும் கவலைகளுக்கும் காரணமே இந்த ஓவர் திங்கிங் தான். அதே மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிட்டு அதை சரி பண்றேன்னு சொல்லி யாருக்கும் எந்த இலவச அறிவுரையும் கொடுக்காதீங்க. இதை எப்படி கையாள்றதுன்னு மூல ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. முதல் விஷயம், உங்க பாதையில உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தை வைங்க. 2வது, உங்க சொந்த குழந்தைங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 தடவைக்கு 3 தடவை யோசிங்க. 3வது ரொம்ப முக்கியம், சொந்தக்காரங்க வாழ்க்கைய மாத்துறேன், சரி பண்றேன்னு களத்துல இறங்காதீங்க. நீங்க நல்லதுக்கே சொன்னாலும் இந்த மாசம் அது தப்பாதான் புரிஞ்சுக்கப்படும்.
இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே உங்கள மாதிரி பர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. இத முதல்ல நீங்க முழு மனசோட ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கறதால உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் எந்த குறையும் இல்லாம கச்சிதமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. அதுதான் வீண் பிரச்சனைக்கே காரணம். மத்தவங்களோட குறைகளையும் கொஞ்சம் அன்போட ஏத்துக்க பழகுங்க. ஆக இறுதியா ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்கிறதுக்காக மத்தவங்கள திருத்தணும்னு நினைக்கிற உங்களோட அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் குணத்தை கொஞ்சம் ஓரமா வச்சிட நீங்க ரெடியா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.